ஹே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்பயுமே ஒரு விஷயம் ட்ரெண்டாக போகுது அப்படின்னா அந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். கிளப்ஹவுஸ். இந்த கிளப்ஹவுஸ் அப்படின்றது ஏன் இவ்வளோ ட்ரெண்டாக போகுது, அப்படி என்ன அந்த ஆப்பில் இருக்குது, அண்ட் இந்த ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ற எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் பேச போகிறோம். இதுதான் கிளப்ஹவுஸ். இன்னொருத்தன் பேசுறத ஒளிஞ்சிருந்து கேட்கிற டெக்னாலஜி. நமக்கு வேணா குறுக்க பேசலாம், அடுத்தவன் பேசுறத திருட்டுத்தனமா கேட்கறத விட பெரிய என்டர்டைன்மெண்ட் வேற என்ன இருக்கு? இதனால வர நம்ம எல்லாருமே யூஸ் பண்ற சோஷியல் மீடியா அப்படின்னா ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி நிறைய இருக்கு. இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டான ஒரு சோஷியல் மீடியா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிளப்ஹவுஸ். ஏன் இந்த கிளப்ஹவுஸ் வந்து திடீர்னு ட்ரெண்ட் ஆச்சு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ற சோஷியல் மீடியா எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா போட்டோ, வீடியோ அண்ட் மல்டிமீடியா ஃபைல், லைவ் பண்றது, ஸ்டோரி, போஸ்ட் இந்த மாதிரி எல்லாமே பண்ணிக்கிற முடியும். இந்த கிளப்ஹவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க 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 ஆடியோ பேஸ் பண்ணி வந்த ஒரு சோஷியல் மீடியா தான். ஒரு குரூப் ஆடியோ கால் மாதிரி பேசிக்கலாம். ஒன்னு நீங்க லிசன் பண்றது அப்படினா லிசன் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி நீங்க பேசுறது அப்படினாலும் ஹேண்ட் ரைஸ் பண்ணி உங்களால பேச முடியும். எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆக்டரோட நீங்க பேசணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அவங்களோட ஃபோன் நம்பரோ டைரக்டா போய் பேசுறது அப்படின்றது ரொம்ப கஷ்டம். சோ அவங்களுக்குமே பாத்தீங்கன்னா உங்கள மாதிரியே அவங்களோட ஃபேன்ஸ்ட்ட பேசணும், ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்கணும் அப்படின்ற ஆசை எல்லாமே இருக்கும். ஆனா பேச முடியாது. அதுக்கான ஒரு சூப்பரான பிளாட்ஃபார்ம் தான் இந்த கிளப்ஹவுஸ் அப்படின்ற ஒன்று வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது நாட் ஓன்லி ஆக்டர், ஒரு பிசினஸ் மேனா இருக்கட்டும், இல்ல ஒரு யூடியூபரா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் ஒரு ரூம் கிரியேட் பண்ணி அவங்ககிட்ட ஒரு கான்வர்சேஷன் வைக்கிறது அப்படின்னா பண்ண முடியும். ஜஸ்ட் இந்த ஆப்போட ஹோம் பேஜ்லேயே பாத்தீங்கன்னா நிறைய ரூம் இருக்கும். உங்களுக்கு எந்த டாபிக் பிடிச்சிருக்கோ அந்த டாபிக்ல போய் ஒன்னு லிசன் பண்ணலாம், இல்ல அந்த இடத்துல நீங்க பேசணும், உங்களோட கருத்தை சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா இங்க ஒரு ஹேண்ட் சிம்பிள் இருக்கும். பிரஸ் பண்ணி மாடரேட்டர் அக்செப்ட் பண்ணாரு அப்படின்னா அந்த குரூப்ல உங்களோட கருத்தை எடுத்து வைக்கலாம், ஒரு क्वेश्चन கேட்கலாம், இந்த மாதிரிலாம் இருக்கும். இல்ல நான் ஒரு ரூம் கிரியேட் பண்றேன், என்னோட ஃப்ரெண்ட்ஸோட பேச போறேன் அப்படின்னா கீழே கிரியேட் ரூம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை பிரஸ் பண்ணி ஓபனா கிரியேட் பண்றீங்களா, இல்ல பிரைவேட்டா கிரியேட் பண்றீங்களா, இல்ல ஒரு குறிப்பிட்ட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் கிரியேட் பண்றீங்களா அப்படின்றத கொடுத்து ஒரு டாபிக் கொடுத்து உங்களால ரூம் கிரியேட் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸோட வந்து பேசிக்க முடியும். இது இப்போ யூடியூபர்ஸ் நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா அதை பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவங்களோட ஃபேன்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், ஃபாலோவர்ஸ் அவங்க கூட பேசணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரூம் கிரியேட் பண்ணி அவங்களுக்கு இருக்க சில டவுட்ஸ், சில விஷயங்கள் அண்ட் அவங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிற சில விஷயங்களை வந்து டைரக்டா பேசிட்டு இருக்காங்க. நானுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 நாளா வந்து ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். செம்ம அடிக்டிவா போகுது. ஒரு 8 மணிக்கு நைட் ஆரம்பிச்சேன் அப்படின்னா நைட் 3 மணி வரையும் பேசிக்கிட்டே இருக்கும். தூக்கம் அட நீங்க வேற சாப்பிட்டு ஏப்ப விடுறோம்ல, அது சேவை கூப்பிடுறது ஒரே கோரஸா இருக்குன்னா பாத்துங்களே, அப்புறம் எப்படி தூக்குறது? சரி, ஏன் இது திடீர்னு ட்ரெண்ட் ஆச்சு, எப்படி ட்ரெண்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆப் இப்போ வந்து உடனேலாம் ட்ரெண்ட் ஆகல. இந்த ஆப் சில வருஷங்களாவே பார்த்தோம் அப்படின்னா iOS-க்கு இருக்கு. வெளிநாடுகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஃபேமஸான ஆப் தான். இப்போ ரீசெண்டாக ட்விட்டரில் பார்த்தோம் அப்படின்னா ட்விட்டர் ஸ்பேஸ் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அதாவது அவங்க ஃபாலோவர்ஸ் அல்லது ஓப்பனாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரூம் மாதிரி கிரியேட் பண்ணி அதில் இதே மெத்தடில் பார்த்தோம் அப்படின்னா பேசுறது, நம்ம கான்வர்சேஷன் பண்ணுறது எல்லாம் கொண்டு வந்தாங்க. கிட்டத்தட்ட ஆடியோ லைவ் பண்ணா இருக்கும். அதே கான்செப்ட் தான். நீங்க ஏதாவது டவுட் கேட்கணும், क्वेश्चन கேட்கணும், பேசணும் அப்படின்னா டெக்ஸ்ட்ல போட தேவையில்ல, டைரக்டாவே பேச முடியும். சோ இந்த கான்செப்டை ட்விட்டர் கொண்டு வந்தோடனே இந்தியாவில் ஓரளவு கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆச்சு, நல்லாவே போச்சு. அதை பார்த்த கிளப்ஹவுஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா iOS மட்டும் இல்லாம இப்போ ரீசெண்டா ஆண்ட்ராய்டு கொண்டு வந்தாங்க. ஆண்ட்ராய்டு கொண்டு வரவும் நம்ம பிள்ளைங்க எல்லாம் சும்மா இருப்பாங்களா, எல்லாத்தையும் வச்சு ட்ரெண்ட் பண்ணி விட்டாங்க. ஸோ ட்ரெண்ட் பண்ணோன்னே எப்படி எனக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் டிபியை வச்சு மட்டுமே நிறைய பொண்ணுங்களுக்கு, பசங்களுக்குலாம் மாற்றி 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 யாருனே தெரியல ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஆனால் ப்ரொபோஸ் பண்ணுற மாதிரிலாம் நிறைய மீம்லாம் வந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த மீமை பேஸ் பண்ணி தான் பாத்தீங்க அப்படின்னா டக்கு 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 டக்குன்னு இந்த ஆப் வந்து வேற லெவல்ல ட்ரெண்ட் ஆச்சு. ஆனா ட்விட்டர் ஸ்பேஸோட இந்த ஆப் வந்து எந்த அளவுக்கு ஒரு கம்ஃபர்டபிள் கொடுக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய ரூம்ஸ் வந்து நம்மளால வந்து ஓப்பனா பார்க்க முடியுது. ஸோ ட்விட்டர் ஸ்பேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ரூம்ஸ் மட்டும் தான் நம்மளால பார்க்க முடியும். ஆனா இங்க நிறைய ரூம்ஸ் இருக்கு. இந்த ஆப்புக்குள்ள என்டர் ஆகிறப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு கேட்கும். அந்த இன்ட்ரெஸ்ட்லாம் நம்ம வந்து கொடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கேத்தாப்புல ரூம்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். அப்புறம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா சில அன்வான்டான, கிரிஞ்சான, தேவையில்லாத சில ரூம்லாம் இருக்கு. ஆனா எல்லா இடத்துலையுமே நல்லது கெட்டது அப்படின்றது எல்லா ஆப்ஸ்லையும் எல்லா இடங்களையும் இருக்கு. அதனால நம்மளுக்கு என்ன தேவையோ அதை பேஸ் பண்ணி போனோம் அப்படின்னா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதா என்னோட ஒப்பீனியன். அண்ட் நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா இந்த கிளப்ஹவுஸ் நான் இன்ஸ்டால் பண்ணேன், ஆனா உள்ள போனோன்னா நான் லாகின் கேட்டுச்சு, ஓடிபி கேட்டுச்சு, எல்லாம் ஓகே அப்படின்ற மாதிரி லாகின் பண்ண முடியல அப்படின்னாங்க. ஒன்றும் கிடையாது, இந்த ஆப்போட லிங்க் வந்து கொடுக்குறேன். அப்படி இல்லை அப்படின்னா கூகுளில் கூட நீங்க சர்ச் பண்ணி கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஃபோன் நம்பர் கேட்கும். அதை யூஸ் பண்ணி ஓடிபி வெரிஃபை பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பேரு, ப்ரொஃபைல் பிக்சர் அண்ட் யூசர் நேம் கேட்கும். அது எல்லாத்தையும் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 15 மினிட்ஸ் வரையும் டைம் எடுக்கும். யாராவது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா நாமினேட் பண்றப்ப மட்டும் தான் உங்களால உள்ள வந்து என்டர் ஆக முடியும். அப்படி இல்லாட்டி உங்க ஃப்ரெண்ட் யாராவது இன்வைட் பண்றப்ப மட்டும் தான் இந்த ஆப்புக்குள்ள என்டர் ஆக முடியும். இப்போதைக்கு பாத்தீங்கன்னா இந்த மெத்தட்ல மட்டும் தான் வச்சிருக்காங்க. சீக்கிரமே இது ரொம்ப ஓபனா வந்து கொண்டு வர போறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்ல, இந்த ஆப்ல இருக்க ஒரு சில பிரச்சனைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 10 to 1 மணி கிட்ட பாத்தீங்க அப்படின்னா ஆப் பயங்கரமா கிராஷ் ஆகும். ஏன்னா நிறைய பேர் ஆன்லைன்ல வராங்க. அந்த டயத்துல பாத்தீங்க அப்படின்னா ரூம்ல வந்து என்டர் ஆக முடியாது, ஆடியோ கேட்காது, இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கு. அண்ட் நீங்க வைக்கிற யூசர் நேம் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே கரெக்டா வச்சுக்கோங்க.
ஏன்னா நீங்கள் ஒரு தடவை வச்சிட்டீங்க அப்படின்னா அதை சேஞ்ச் பண்ண முடியல. இல்லை இந்த மாதிரி ஒரு சில பக்கும் இந்த ஆப்பில் இருக்குது, அது எல்லாத்தையுமே சீக்கிரமே ரிசால்வ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இதில் இருக்க ஒரு டவுட் என்ன அப்படின்னா, வாட்ஸ்அப் ஆட்டே போடுறாங்க, ஃபேஸ்புக் ஆட்டே போடுறாங்க, கூகுள் ஆட்டே போடுறாங்க அப்படின்னு சொல்கிறப்ப இந்த ஆப் எந்த அளவுக்கு நம்மளோட ஆடியோஸ் எல்லாத்தையுமே லிசன் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்ற இந்த மாதிரி ஒரு டவுட் மட்டும் எனக்கு இருக்குது. ஆனால் ஓவராலாக என்ன பொறுத்த வரையும் பார்த்தீங்க அப்படின்னா, அஸ் அ பர்சனல் யூடியூபராக என்னோட ஃபாலோவர்ஸ் கிட்ட என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் பேசணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அதை டேரெக்டாக பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துற மாதிரி தான் எனக்கு தோணுது. அந்த வகையில் எனக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. நான் ரீசெண்டாக இப்போ இந்த 2-3 நாளாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ரூமில் ஜாயின் பண்ணி நிறைய இன்ஃபர்மேஷனும் கேதர் பண்ணேன். அண்ட் நிறைய பேர்கிட்ட வந்து என்னால் பேசவும் முடிஞ்சு. நம்ம ஃபாலோவர்ஸே நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட பேசினாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் ஃபாலோ பண்ணுறது அப்படின்னா இதான் என்னோட ஐடி, நீங்கள் ஃபாலோ பண்ணுறது அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடிக்கடி நானும் வருவேன்னு நினைக்கிறேன். அண்ட் முக்கியமாக இந்த ஆப் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி என்டர் ஆகுறது, எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ற எல்லா நாலேஜுமே உங்களுக்கு கிடைச்சிருக்கும் நம்புறேன். அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் யாராவது Clubhouse யூஸ் பண்ணிக்கிறீங்களா, எப்படி இருக்கு அப்படின்றத சொல்லுங்க, என்ன சொல்றீங்கன்றத நானும் தெரிஞ்சுக்கிறேன். யாராவது Clubhouse பத்தி பேசணும் ஆசைப்பட்டாங்கன்னா இந்த வீடியோவை அனுப்பிடுங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட எப்பயும் போல நாளைக்கு வந்து உங்களை பார்க்குறேன். நன்றி, வணக்கம், டாடா, பை பை பை, see you.